வணக்கம். வழங்குபவர் அருட்தந்தை பால் ராஜ்குமார். நீ முடியாது என்று நினைப்பதை உலகில் ஏதோ ஒரு மூலையில் எவரோ ஒருவர் சாதித்து கொண்டே இருக்கிறார். அப்துல் கலாம். வெற்றி நிலையானது அல்ல. ஒரு வில்வித்தை வீரன் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றுவிட்டு வந்து அவனுடைய ஆசிரியரிடம் நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று கூறினான். அதற்கு அவனுடைய ஆசிரியர், நீ இன்னும் முழுமையாக வெற்றி பெறவில்லை என்றார். நீ இன்னும் முழுமையாக வெற்றி பெறவில்லை என்றால் அதற்கு அவ்வீரன், முழுமையாக வெற்றி பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு ஆசிரியர், இந்த காட்டில் உள்ள ஒரு முனிவரிடம் வில்வித்தை செய்து வெல்ல வேண்டும், அப்பொழுதுதான் நீ முழுமை வெற்றி பெற்றவன் ஆவாய் என்றார். உடனே காட்டிற்கு சென்று முனிவரை சந்தித்து, நான் உங்களை வில் போட்டியில் வெல்லப் போகிறேன் என்றான். அந்த முனிவர் மலை உச்சியில் அமர்ந்திருந்தார். அவர், வீரனே, மேலே செல்லும் பறவையின் வில் ஆயுதம் இல்லாமல் நீ வீழ்த்த வேண்டும் என்றார். மேலே பறக்கும் அந்த பறவையை வில் ஆயுதம் இல்லாமல் கீழே வீழ்த்த வேண்டும் என்றார். அவ்வீரனோ முடியவில்லை. உடனே அம்முனிவர் தன் பார்வையினால் அந்த பறவையை பார்த்தார். அப்பறவை கீழே விழுந்தது. தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டான் வீரன். எனவே வெற்றி முழுமையானதாக இருக்க வேண்டும். நீ முடியாது என்று நினைப்பதை உலகில் ஏதோ ஒரு மூலையில் எவரோ ஒருவர் சாதித்து கொண்டே இருக்கிறார். நன்றி. God bless you.